ஒருத்தர் ஒரு சாதாரண வேலைக்கு போறவரு, ஒரு மாசம் ஒரு 10, 20,000 சம்பளம். அவரு ஒரு வீடு கட்டுறாருங்க. சொந்தமா இடம் வாங்கி. ஏன்னா சாதாரண மிடில் கிளாஸ் பீப்பிள் வீடு கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் என்ன செய்றாரு, ஒரு வீடு கட்டுறார். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டுறாரு. அப்ப வீடு கட்டுறப்போ, அவருக்கு வந்து ஒரு சின்ன பசங்க பையன் ஒண்ணு, ஒரு பிள்ளை ஒண்ணு இருந்தது. இப்ப வீடு கட்டி முடிச்சாரு. வீடு கட்டி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,00,000 செலவாயிருச்சு. 10,00,000 கையில இருக்கிற காசு அங்க இங்கேயும் கடன் கடன்லாம் வாங்கி கட்டி வீட்ட கட்டி முடிச்சுட்டாரு. வீட்ல போய் குடி போலான்னு சொல்லிட்டு புண்ணியாசனை பண்றாரு. புண்ணியாசனம் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பிள்ளைகள படிக்க வைக்கணும். அடுத்தது அவங்க அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆஸ்பத்திரி செலவு. இப்படி செலவுகள் நெறையா வந்துருச்சு. அப்ப அந்த வீட்ல குடி போலான்னு பார்த்தவருக்கு குடி போக முடியலைங்க. ஏன்னா, அந்த வீட்ட வந்து போக்கியத்துக்கு விட்டுறாரு. ஒரு ஒரு ரூ. 3,00,000 போக்கியத்துக்கு விட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3,00,000 வாங்கி இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அவங்க அப்பாவுக்கு மருத்துவ செலவு, சின்ன சின்ன கடன் இதெல்லாம் கட்டுறாரு. கட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த வாடகை வீட்டுக்கு போயிடுறாரு. போக்கியத்துக்கு ஏன்னா அடுத்தவங்க போக்கிய வீட்ல தான இருப்பாங்க. வாடகை வீட்டுக்கு போயிடுறாரு. வாடகை வீட்டுக்கு போனோனே, இப்ப அந்த பெண் குழந்தைக்கு வயசு வந்து 5 வயசு ஆகுதுங்க. அப்ப வாடகை வீட்டுக்கு போறாரு. இப்ப வாடகை வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சரி இந்த ரூ. 3,00,000 நம்ம வந்து திருப்பி தரணும். ஏன்னா போக்கியம்ங்கிறது திருப்பி குடுத்தா தான் அவங்க காலி பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ரூ. 3,00,000 கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துறாருங்க. வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு 10 வருஷம் பக்கம் வந்துருச்சு. 10, 15 வருஷம் ஆயிருச்சு. அப்பதான் சேர்த்த முடியும். ஏன்னா இவரு மிடில் கிளாஸு. வீட்டு செலவு, படிப்பு செலவு, மருத்துவ செலவு எல்லாம் போக மீதி சேர்த்தணும். அப்போ அந்த சைக்கிள் அந்த வழியா போறப்போ, அந்த வீட்ட பார்த்துக்கிட்டே போறவங்கலாம், "என்னைக்கு நம்ம இந்த வீட்ல குடி வருவோம்?" அப்படின்னு வாடகை வீட்ல இருக்க சொந்த வீடு இருக்குது. ஆனா வர முடியலையே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துனாரு. ஒரு 10, 15 வருஷம் அந்த பணத்த சேர்த்துனாருங்க. சேர்த்து முடிச்சு சரி அந்த பணத்த அடுத்த நாள் கொண்டு போய் குடுக்குறது. இப்போ அவங்க பொண்ணு +2 படிக்குது. +2 ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து அந்த பொண்ணு பயங்கரமான நல்ல மார்க் வாங்கியிருக்குது. இப்ப அந்த பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸு, பையனுக்கு காலேஜ் ஃபீஸு இதெல்லாம் கட்டணும் பணம் வேணும். கையில ரூ. 3,00,000 வச்சிருக்காரு. அடுத்த நாள் கொண்டு போய் குடுத்து அந்த வீட்ட வந்து போக்கியத்த காலி பண்ணிட்டு அவரு வந்து குடி போறது. இப்ப அவரு யோசிச்சாரு, சரி இந்த 3,00,000 பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு செலவழிச்சிடலாம். பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய பையனுக்கும் பிள்ளை காலேஜ் ஃபீஸு எல்லா செலவெல்லாம் பண்ணாருங்க. இப்பயும் அவர் அதே வாடகை வீடு தான். அந்த வழியா டிவிஎஸ் ஸ்பீட்ல போறாரு. போறப்போ தன்னுடைய சொந்த வீட்ட பார்த்துக்கிட்டே போவாரு. என்னைக்கு நாம இந்த வீட்டுக்கு குடி வரப்போறோம் அப்படின்னு. இதுதாங்க ஒரு மிடில் கிளாஸ் மக்களுடைய வாழ்க்கை. அவருடைய அடிப்படை தேவை ஒரு வீடு, பசங்க பிள்ளைங்களுடைய படிப்பு. இது மட்டும் தான் அவங்களால நிறைவேத்த முடியும். அதுவே ரொம்ப கஷ்டங்க. எவ்வளவு கஷ்டம்.